ஏங்க இன்னைக்கு ஆபீஸ் வேலை அது இதுன்னு வச்சுக்க கூடாது சரியா? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரா. இன்னைக்கு உங்க வெளி வேலையெல்லாம் ரத்து. அத நீ எனக்கு சொல்லணுமா சரோஜா? நான் ஏற்கனவே 2-3 நாளா எந்த வேலையுமே செய்யல. எல்லா வேலைகளையும் நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் அமிர்தா, ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன். விட்ட காலையும் விழுந்துருங்க போல இருக்கு. வெக்கமால உங்களுக்கு? நான் கேட்கறது உங்ககிட்ட இருந்து காதல் பிச்சைங்க. இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? அந்த நாகமணி சக்தி அப்பேற்பட்டது. அது இருக்க வேண்டிய இடத்த யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது நாகலோகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எங்களுக்கும் அவ்வளவு சுலபம். இதே என் பேத்தி மயூரியா இருந்தா காலங்காத்தால எந்திரிச்சு குடிச்சு காஃபி போட்டு டிஃபன் கொடுத்து வீடெல்லாம் ஓடி ஆடி இருப்பா. நான் என்ன பண்றது? நாகமணி இருக்கிற இடம் எனக்கு தெரியுங்கிற உண்மையை நான் இவனுக்கு சொல்லிடவா? நாகமணி அந்த விஷ்ணு கிட்ட தான் இருக்குங்கிறத கானிஷ்கா கிட்ட சொல்லிடவா? நான் அப்படி சொன்னா தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி இந்த கானிஷ்கா என்னை ஏமாத்தி போயிட்டான்னா நான் என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்கேன். நான் என்ன பண்றது? அதே நேரத்தில் கானிஷ்காவோட உதவி இல்லாம அந்த நாகமணியை என்னால் அடைய முடியாதே. இவன் எனக்கு வேணும். நான் இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? தற்சமயத்துக்கு இந்த ரகசியத்தை நான் எனக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். இருக்கட்டும். பாபா, என்ன யோசனை பண்றீங்க? ஒன்னும் இல்ல கானிஷ்கா. அந்த நாகராணியோடைய சில செயல்கள் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன பாபா? நாகமணி இருக்கிற இடத்தை நாம கண்டுபிடிச்சா அதை நம்மளால அடைய முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா பாபா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நாகமணி இப்ப யார்கிட்ட இருக்கு, அதை நமக்கு எதிராக அவங்க பயன்படுத்தினா என்ன நடக்கும் கானிஷ்கா? நாம 2 பேருமே சாக வேண்டியதுதான். ஆமா, அது மட்டும் இல்ல, நாகமணி யார்கிட்ட இருக்கோ அவங்க அந்த நாகமணிய நாகராணிக்கு எதிராக பயன்படுத்தி அவளை கொல்லவும் முடியும். அந்த நாகமணியுடைய சக்தி அப்பேற்பட்டது. அப்படின்னா நாம இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற கானிஷ்கா? நாம 2 பேரும் நம்மளுடைய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி அந்த நாகமணி யார்கிட்ட இருக்கோ அவங்கள வசப்படுத்தி அந்த நாகமணிய அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும். பேஷ் கானிஷ்கா, சபாஷ் கானிஷ்கா. ஆனா அந்த நாகமணிய நாம முழுசா அடையணும்னா எங்க நாகலோகத்தை சேர்ந்தவங்களுடைய விசேஷ சக்தியும் வேணும். ஆனா நாங்க அத வசீகரணம் செய்யணும்னா நாகலோகத்தை சேர்ந்த சில விசேஷ சக்திகளும் எனக்கு வேணும். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அத பரிபூரணமா நான் உங்களுக்கு தாரவாக்குறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அந்த நாகமணியை நாம நம்ம கைவசப்படுத்திக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது உங்ககிட்ட இருக்கும். சம்மதமா? இதுக்கு நான் முழுமையா சம்மதிக்கிறேன் கானிஷ்கா. இந்த பைரவ பாபா மேல நம்பிக்கை வை. அப்படின்னா என்னுடைய சக்திகளை நான் உங்களுக்கு தாரவாக்குறேன். ஜெய் தக்ஷகா. இப்ப பாருங்க பாபா,
நாம பாதி யுத்தத்துல ஜெயிச்ச மாதிரி உங்க வேலையை நீங்க ஆரம்பிங்க. ஜெய் தக்ஷகா. ஜெய் மகாகாளி. விஷ்ணு குரல் தானே கேட்டுச்சு. அமிர்தா, இப்ப அப்பா கத்துற சத்தம் கிடைச்சுல? ஆமா. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். விஷ்ணு, ஐயோ ஐயோ, என்ன பாச்சுங்க? ஐயோ, ரத்தம். என்ன பத்ரா, எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு. அது ஒண்ணு இல்ல. வேகமா ரூமுக்குள்ள வந்தேனா கால் தடுக்கி விழுந்துட்டேன். கட்டிலோட கார்னர் வாயில பட்டு லேசா ரத்தம் வருது, அவ்வளவுதான். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த பொண்ணு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து இப்படி எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே அபசுகனமா இருக்கு. இந்த பொண்ணு வேண்டான்னு எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேன். நீங்க யாராவது என் வார்த்தையை கேட்டீங்களா? அம்மா, ஏன் எல்லாத்துக்கும் கல்யாண விஷயத்தை எடுக்கிறீங்க? அதான் சொன்னேன்ல, கால் தடிக்கு விழுந்துட்டேன். மாமா ஒரு நிமிஷம். நீங்க உண்மையிலேயே தடுக்கி தான் விழுந்தீங்களா இல்ல? யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்ததுன்னு உண்மையை சொன்னா இவங்க எல்லாம் பயந்துருவாங்க. என்னாச்சு மாமா? ஏன் மௌனமா இருக்கீங்க? உண்மையிலேயே தடுக்கி தான் விழுந்தீங்களா? ஆமாமா, நான் ஏன் போய் சொல்றேன்? நான் தடுக்கி தான் விழுந்தேன். என்ன அமிர்தா திடீர்னு அப்படி கேக்குறேன்? ஒன்றும் இல்லை அத்தை, தோணுச்சு, அதான் அப்படி கேட்டேன். இது பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, கிளம்புங்க. ஏமா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா. மருந்து போட்டா எல்லாம் சரியாயிடும். சரிங்க. அம்மா, நீங்க பயப்படாதீங்க, போங்க. இல்ல, நான் கால் தடுக்கி விழுந்திருக்க மாட்டேங்கிற டவுட் அமிர்தாக்கு எப்படி வந்தது? எதுக்காக வந்தது? ஜெய் மகாகாளி. விஷ்ணு, நாகமணி அடையற இந்த யுத்தத்துக்கு நான் பரிபூர்ணமா தயாரா இருக்கேன். என்னோட சக்திகள் இப்ப வலுவடைஞ்சிருக்கு. உன்கிட்ட இருந்து எப்படி நாகமணி அடைய போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. அதை யாரு எப்படி தடுக்கிறாங்கன்னு நானும் ஒரு கை பார்க்கிறேன். கானிஷ்காவோட சக்தி இப்ப எனக்குள்ள பரிபூரணமா இருக்கு. இப்ப மனித உலகத்தோட சக்தியோட சேர்த்து நாகலோக சக்தி எனக்குள்ள சங்கமமா இருக்கு. விஷ்ணு, இனிமே உங்ககிட்ட இருக்கிற நாகமணியை ஏன் வசப்படுத்திக்க நிச்சயம் எனக்கு கஷ்டமான வேலை கிடையாது. இத்தனை நாளா நாகமணி உனக்குத்தான் சொந்தம்னு பெருமையோட இருந்த இல்ல? பெருமைப்படு, சந்தோஷப்படு. ஏன்னா இனிமே
நாகமணி சொந்தமாக போகிறது இந்த பைரவ பாபாவுக்கு தான். அது இந்த பைரவ பாபாவுக்கு மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடி கானிஷ்காவுக்கு இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு அவனை நான் தள்ளி வைக்கணும். ஆமா, அதுவும் இப்பவே உடனடியா செஞ்சாகணும். ஜெய் மகாகாளி. எங்க அமிர்தா, பயங்கரமா பசிக்குதுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா நான் என் வயிற்று ரொப்பி போயிடலங்க. நான் என்ன சொல்லணும்? அதான் ஒண்ணு மிச்சம் வச்சிருக்கீங்களே. நான் என்ன மிச்சம் வச்சிருக்கேன்? ஏன் வச்சுக்கல? 3 வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் டிஃபனாவது சாப்பிடுவேன். எனக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. என்ன பிரதர், உன் குரலே வெளியே வர மாட்டேங்குது. இன்னும் சம்சாரங்கிற ரதத்தை இழுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டைட்டா. என்னடா விஷயம் அமிர்தா? என்னம்மா கதை வந்து? அது காலையில இருந்து இவர் எதுவுமே சாப்பிடலையா, அதனால தான் இப்படி இருக்காரு. அப்படியாடா? ஏண்டா? ஏய் இல்ல இல்ல, காலையில நான் இட்லி வடை சாப்பிட்டேன். இட்லி வடையா? நம்ம வீட்டில் இன்னைக்கு டிஃபன் பொங்கல் தானே செஞ்சாங்க. அது இன்னைக்கு காலையில நான் அப்படியே வாக்கிங் போனேன்னா வர வழியில இட்லி சாப்பிட்டு வாங்க. அமிர்தாவையும் கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு, அதான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சரியான குழப்பவாதியா இருக்கடா நீ. சரி கிளம்பு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னையும் கூப்பிடுறா, நானும் வரேன். அந்த இட்லி வடையை சாப்பிட்றதுக்கு தான். போலாமா? எல்லாம் என் தலை எழுத்து. அத்தை, புளியோதரைக்கு பெருங்காயம் கட்டி உடைச்சு அப்புறம் போடுவோம். ஏன்னா அமிர்தாவுக்கு பொடி பெருங்காயம் பிடிக்காது. அதெல்லாம் சரிதான் சரோஜா. நீ என்னமோ சந்தோஷத்துல இவ்வளவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் வெளியில சாப்பிட்டுட்டு வந்துட்டா நீ செய்யறதெல்லாம் வீணா போயிடாதா? அத்தை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம அமிர்தாவுக்கு என் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இங்க சமையல் முடிக்கிறதுக்குள்ள பொண்ணும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. சித்தப்பா, பொண்ணு மாப்பிளையும் முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வராங்க. நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சுப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது அவளுக்கு. என்ன சொன்னீங்க சித்தப்பா? ஒன்றும் இல்லைப்பா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தை, பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு லட்சணம். அமிர்தா புருஷன் வீட்டுக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் ஆயிருக்கலாம். அதுக்குள்ள வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. என்னமோம்மா, எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தோணல. ஆரம்பத்துல இருந்து எனக்கு அமிர்தா மேலாம் அவ்வளவு பாசம் இல்ல. எங்க இருந்தோ வந்தா, யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ப்ரீ பிளான்டுன்னு தோணுது. சேச்சா, என்ன அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அமிர்தா ஒரு அதிர்ஷ்ட தேவதை. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் முகத்துல சிரிப்பே திரும்ப வந்தது. இனிமேலும் அவளால இந்த வீட்டுல நல்லதுதான் நடக்கும். அத்தை, இதுதான் கடைசி. இன்னொரு தடவை அவளை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா சரோஜா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட பொண்ணுக்கு அம்மா நினைப்பு வரவே இல்லை போல் இருக்கு. இன்னும் ஆளை காணோம். வருவாளா மாட்டாளா? சித்தப்பா, நம்ம அமிர்தா அப்படி கிடையாது. அவ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவ மனசுல நமக்குன்னு ஒரு விசேஷ இடம் வச்சிருப்பா. பாத்துக்கிட்டே இருங்க, அவ நிச்சயமா வருவா. சரோஜா, என்னாச்சு சரோஜா? வா உட்காரு. சரோஜா, என்னாச்சுமா? என்னங்க, தலை சுத்துதுங்க.
இருக்குங்க. காலையில இருந்து ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா இப்படிதான் இருக்கும். சரி இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சித்தி பாத்துங்க. இந்த சரோஜா குடி, சரியா போயிடும், குடி. அம்மா, அப்பா, அமிர்தா, அமிர்தா, உள்ள வாமா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க அர்ஜுன், உள்ள வாங்க. சரோஜா, யாரோ என்னை தள்ளி விட்டாங்க, அது மட்டும் உண்மை. வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொன்னா தேவையில்லாம எல்லாரும் பயப்படுவாங்க. அம்மா கிட்ட சொன்னா சந்தேகம் அதிகமாகும். ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அம்மாவை ரூமை விட்டு வெளியே அனுப்பியாச்சு. இருந்தாலும் என்னை தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணுமே. ஒருவேளை நாகராணி நாகமணிக்காக இப்படி பண்றாளோ? இல்ல, நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் என்னை இந்த மாதிரி அட்டாக் பண்ணது யாரு? அது யாரா இருந்தாலும் சரி, நாகமணி வேறொருத்தர் கைக்கு போக நான் விட மாட்டேன். அதுக்கு எவ்வளவு போராட்டம் நடந்தாலும் சரி, நாகமணி என்னுடைய சொத்து, என்னுடைய சொத்து. விஷ்ணு, எது உன்னோட சொத்து? எந்த சொத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க? அம்மா, அது 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 வந்துமா, நான் ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேம்மா. அதை பத்தி நான் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தேன். இல்ல விஷ்ணு, வேற ஏதோ விஷயம் இருக்கு. அத நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. உண்மை என்னங்கிறது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. அம்மா ப்ளீஸ், நான் பிசினஸ் டென்ஷன்ல ஏதோ பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. தேவையில்லாம மனசை குழப்பிக்காதீங்க. இல்ல விஷ்ணு, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரியாத அளவுக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அமிர்தா கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது.
வீட்டையும் என் குடும்பத்தையும் நீதான்ப்பா காப்பாத்தணும்.